நன்றி சொன்னா அந்நியம் ஆயிடும். ஏன்னா தனிப்பட்ட விதத்துல சார் வந்து நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ரொம்ப அன்பா இருந்திருக்காரு. அவருடைய பேரோ அல்லது அவருடைய புகைப்படமோ அல்லது அவருடைய காட்சிகளோ ஏதோ ஒரு திரைப்பட காட்சியோ பார்க்கும்போது உடனே நம்ம அவரை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அது நீங்க ஒருத்தரும் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செல்முருகன் இன்னைக்கு வந்து இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்காரு. அதுக்கு உண்மையாவே உங்களுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா போன வருஷம் எல்லாராலையும் வர முடியல, எல்லாம் அப்படியே கலைஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தோம். பட் இன்னைக்கு இந்த மாலை நாங்க எதிர்பார்க்காத ஒரு மாலை நீங்க உருவாக்கி கொடுத்திருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு எங்களுடைய நன்றி. அவருக்குள்ள ஒரு மியூசிஷியன் இருக்காங்கிறது ஒரு லேட்டர் ஸ்டேஜ்லாம் தெரிய வந்துச்சு. ரொம்ப குறுகிய காலங்களோட பழகிருக்கேன். பட் we've shared a lot of things. A very very sensible humorist and a good human being. நட்புக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து நான் வந்து விவேக் சொன்னேன். நல்ல மனிதர். அதை விட நட்புக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்தாரு. அதாவது நிறைய நினைவுகள் இருக்குது. கிட்டத்தட்ட என்னுடைய ஃபர்ஸ்ட் படம் திருநெல்வேலியில் வந்து ஒரு 22 வருஷம் என்னுடைய அவரோட இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது அவரை பற்றி சொல்லணும்னா. எனக்கு அவரை பற்றி எமோஷனலாக இது ரொம்ப பேசணும்னா அதை பற்றி பேச வரமாட்டேங்குது. ஏன்னா என்னோடய கேரியரில் வந்து என்னோடய இண்டஸ்ட்ரியில் வந்து என்னுடைய இந்த பயணத்தில் வந்து விவேக் சார் வந்து இந்த அளவுக்கு ஒரு நடிகனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு காரணம் அதுக்கு வந்து விவேக் சார் தான். நல்ல மனிதர். ஃபஸ்ட்டு ஒருத்தரை தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய நண்பரை தெரிஞ்சால் அவரை பற்றி சர்டிஃபிகேட் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விவேக் சாருக்கு யாரெல்லாம் நண்பரோ அவருடைய நண்பர்கள் எல்லாமே நல்லவர்களாக தான் இருப்பாங்கன்னு எனக்கு அவருடைய நண்பர்கள் ஒரு 4-5 பேர் அறிமுகம் பண்ணி வச்சாரு. டாக்டர் ஹரி நம்ம சொல்லவே வேண்டாம். அது இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி ஒன்றாவே பயணம் பண்ணாங்க. அவர் எப்படி இருக்காருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் சில நேரத்தில் என்கிட்ட பேசுகிறாரு. நான் இவர்கிட்ட பேசுகிறப்ப என் மிஸ்ஸை சொல்லுவாங்க. இப்போ காலோட சொன்னாங்க, நீங்கள் அவர் செல்வன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த விவேக் சார் இல்லாதது தெரியலன்னு. உண்மையாக எனக்கு தெரியல. அவர் வந்து இல்லைங்கிறதே நம்ப முடியல. அவர் எங்கேயோ இருப்பாரு அப்படிங்கிறது தான் இருக்கு. நான் இன்னைக்கு கூட தான் என்னோட இதில் போட்டிருந்தேன், அப்படியில் போட்டிருந்தேன். வந்து திடீர்னு ஒரு நாள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தாருனாலே அந்த இதுவே என்னோட ரூமே அப்படி ஒரு பிரைட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு நாள் வருவாரு, முருகன் ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு அப்படியே வருவாரு அப்படின்னு நினைச்சிட்டே தான் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. நானும் முருகனும் டெய்லி பேசுவோம். நான் இப்போ இன்னைக்கு நாங்கள் தான் பேசிட்டு இருக்கோம். எங்கேயோ இருக்காரு முருகன். அவரு இப்போ இந்த மாதிரி தான் சொல்லாமல் நல்லா போயிடுவாரு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அவரு என்ன அவசரம்னே தெரியல. விதின்னு சொல்றதா என்னன்னு தெரியல. விவேக் பற்றி சொல்லணும்னா அவர் என்னை வந்து பல தடவை என்னை கலாய்ச்சிருக்காரு. ஆனால் எல்லாரையும் நான் தான் கலாய்ப்பேன். அவர் வந்து பிஎஸ்டி காலேஜ் கோயம்புத்தூரில் என்னை வந்து அவர் ஃபங்க்ஷன் அவரை கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அவர் பேசும்போது அப்போ தான் டிடிஎஸ்ன்னு சவுண்டு வந்திருக்கு. டிடிஎஸ்ன்னு சவுண்டு வந்தது வந்து என்னை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டார். எனக்கு தான் ராயல்ட்டி கொடுக்கணும்னாரு. ஏன்னா சவுண்டு அந்த மாதிரி எப்பவுமே நான் பேசுவேன். அந்த மாதிரி பல இடத்துல பேசும்போதெல்லாம் என்னை வந்து அப்படி பேசுவார். அதனால அவரே இறந்து போறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஸ்டுடியோ நம்ம நாக் ஸ்டுடியோல டப்பிங் வந்திருந்தாரு. என்னோட உட்காந்து டப்பிங் ஸ்பாட்ல தோல் கை போட்டுட்டு அவ்வளோ இதா பேசுறாரு என்கிட்ட. ஆனா என்னால அந்த ஒரு வாரத்துல அவர் இந்த மாதிரி ஆயிட்டாருன்றது என்னால ஜீர்ணிக்கவே முடியல. பத்மஸ்ரீ விவேக் அவர்களுக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி. மறைந்தாலும் நம்மோடு இன்னும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்கிறது. புதிய தொழில்நுட்பம் தொலைக்காட்சிகளுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். இதை பற்றி சொல்ல விஷயம் நிறைய இருக்கேன். நான் கூட கிட்டத்தட்ட 3-4 படங்கள் பண்ணியிருக்கேன். அதாவது அவர் எல்லாத்துக்குமே தெரியும் நிறையா அவரோட பணிகள், முக்கியமாக இந்த மரம் படுதல் பணிகள் வந்து நிறையா வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அவர் எனக்கு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாடி போட்ட ஒரு சின்ன விதை இன்னைக்கு ஒரு பெரிய மரமாக என் மனசில் எப்பவுமே இருந்திருக்கு. அதை ஒருத்தர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியும், ஒரு சின்ன வார்த்தையில் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிற லைஃப்பில் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். விவேக் சார்
மறக்க முடியாத நினைவுகளுக்கு சொந்தக்காரர். நான் இந்த இடத்துக்கு வரணும்னு அவசியம் நினைச்சதுக்கு காரணம், அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர்களுக்கான ஒரு நடிகர். அவர் வாழ்க்கையிலே அவருடைய மார்க்கெட்டுக்கு எது சரியோ அந்த அளவுக்கு மட்டுமே சம்பளம் வாங்கிய எனக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர். தயாரிப்பாளர்களின் செல்லப்பிள்ளை மட்டுமில்லை, இயக்குநர்களின் செல்லப்பிள்ளை. ஒரு படத்துக்குள்ள போய் அந்த கதையை டெவலப் பண்ணி, அந்த கதைக்குள்ள காமெடியை டெவலப் பண்ணி, படத்துக்கும் காமெடி ப்ளஸ்ஸாக இருக்கணும், ஓடுற படத்துல தான் காமெடி இருக்கணும், நல்ல கதைக்குள்ள தான் காமெடி இருக்கணும்னு சொல்லி அதை இறங்கி ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அருமையான இயக்குனர், எழுத்தாளர். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கேரவன் அருணாச்சலம். இண்டஸ்ட்ரியில் கேரவன் அனுப்புறதுனால எல்லாரும் அப்படி கூப்பிடுவாங்க. எனக்கு சார் கூட நிறைய பர்சனலாகவே நிறைய அனுபவங்கள் உண்டு. அது 2 விஷயத்தை மட்டும் நான் இங்கே பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஒரு தடவை நான் அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்து கேரவன் வந்து ஒரு ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியும் பெருசாக பூஜையெல்லாம் போட்டு எலுமிச்சம்பளம்லாம் வச்சு டயருக்கு கீழே நசுக்கி அதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தோம். ஒரு தடவை வந்துட்டார் ஷெட்டுக்கு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை சார், இந்த மாதிரி ஷூட்டிங் கிளம்புறோம், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எலுமிச்சம்பளம்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு போனால் சேஃபாக இருக்கும்னு நம்ம எல்லாரும் நம்புகிறோம். ஒரு எலுமிச்சம்பளத்தை நசுக்கிறது முக்கியம் இல்லை, ஆளை நசுக்காமல் இருக்கிறது தான் முக்கியம். அதனால நீங்கள் வண்டியை பராமரிப்பு பண்ணுற வேலையை ஒழுங்காக பாருங்கள், அது இருந்தால் போதும், எலுமிச்சம்பளத்தில் நீங்கள் நசுக்க வேணாம். இதை தான் பின்னாடி ஒரு படத்தில் வச்சுருப்பாரு. ஏன்னா 360 ஸ்பேர் பார்ட்ஸ் செய்யாத ஒரு பாதுகாப்பையா இந்த எலுமிச்சம்பளம் செய்ய போகுது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு தடவை வந்து என்னன்னா, ஒரு தடவை ஃபோன் பண்ணுறப்ப கொஞ்சம் மெதுவாக பேசினேன்னா, ஏன்னா ஒரு டாக்டர்ஸ் மீட்டிங்கில் இருந்தேன்னா. ஸோ அவர் சாரோட ஃபோன் அப்படின்னா ரொம்ப மெதுவாக பேசினேன். எதை இவ்வளோ மெதுவாக பேசுகிறீங்க, பக்கத்தில் ஒய்ஃப் இருக்காங்களா அப்படின்னாரு. இல்லை சார், இந்த மாதிரி டாக்டர்ஸோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை, இந்த மாதிரி பிளட் பேங்க், அவங்க பிளட் டொனேஷன் கேம்ப் ஒன்று நடத்த போகிறாங்க. என்னோட கேரவன் வந்து எப்போவுமே பிளட் டொனேஷன் கேம்புக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறதா அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் சார். அது என்ன லொக்கேஷன் என்னன்னு கேட்கறதுக்காக அவங்களோட பேசிகிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு. ஓ, அப்போ நீங்கள் கேரவன் அருணாச்சலம் இல்லை, அவன் அருணாச்சலம் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அது இன்ஸ்டண்ட்டாக வந்து அவரை மாதிரி